ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி பார்த்திருப்பீங்க. ஆனா ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி பார்த்திருக்கீங்களா? எஸ். 5 ரீசன்ஸ் டு வாட்ச் த ஃபிலிம் நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம். நீக். ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் டு டைரக்டர் மிஸ்டர் டி. தனுஷ் சார். பவர் பாண்டி மாரி ஒரு லைட் ஹார்ட்டடான படம் குடுக்குறாரு. ராயன் மாரி ஒரு ரஸ்டிக்கா, ரக்கடா, ஆக்ஷன் பேக்டு ஒரு படம் குடுக்குறாரு. இப்போ இந்த நீக் நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம் வந்து கலர்ஃபுல்லா, சோல்ஃபுல்லா, லவ்லியா, வைப்ரன்ட்டா, யூத்ஃபுல்லான ஒரு படமா பேக் பண்ணி சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்ஷனா மிஸ்டர் தனுஷ் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். படத்தோட இன்னொரு முக்கியமான வைபே இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்கள் தான். சூப்பரான ஒரு சாங்ஸு, செமையான ஒரு சவுண்ட்ஸ்கேப்பு, மியூசிக்கு, ரெக்கார்டிங் சொல்லிட்டு ஒரு கிராண்டு, கலர்ஃபுல்லான ஒரு படத்துக்கு அந்த மூட அப்படியே சூப்பரா செட் பண்ணி குடுத்துருக்காரு இசை மூலியமாக. லீட் கேரக்டர்ஸ்ல நடிச்சிருந்த பவிஷ் அண்ட் அனிகா பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா, ஸ்க்ரீன்ல எந்த ஒரு ஃப்ளாவுமே இல்லாம 2 பேருமே ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணி குடுத்துருந்தாங்க. அவங்களோட பேரிங்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் குறிப்பா பவிஷ் அவர்கள் தனுஷோட டைரக்ஷன்ல நெறைய இன்ஸ்பயர் ஆகி பண்ணாரான்றது தெரியல. நெறைய சீன்ஸ்ல தனுஷ் சார் நடிச்சு காட்டியிருந்தா மாரியே அவரு வந்து அப்படியே வெளிப்படுத்தியிருந்தாரு. ஒரு சில இடத்துல தனுஷ் சாரே வெளியில வந்து நடிச்ச மாரியே நாங்க வந்து ஃபீல் பண்ணோம். ஸ்க்ரீன்ல பார்த்தா நீங்களும் அத ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கேங் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ செட் பண்ணதே வந்து ஒரு சூப்பரான ஒரு காஸ்டிங் சொல்லலாம். ஏன்னா, அவ்வளோ கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்க. எல்லாருமே வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் மேத்யூஸா இருக்கட்டும், ராபியா, வெங்கடேஷ், ரம்யா, பிரியா வாரியர் எல்லாருமே வந்து தங்களோட பார்ட்ட அழகா கச்சிதமா வந்து செஞ்சு முடிச்சிருந்தாங்க. எப்படி 80ஸ் ஜெனரேஷன்ஸ்ல யங்ஸ்டர்ஸா இருந்தவங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு யூத்ஃபுல்லான படம் அப்போ வந்திருக்கும். அதே மாரி 90ஸ்ல வந்திருக்கும். இந்த 2கே ஜெனரேஷன்ஸ்ல யூத்ஃபுல்னஸ் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ற மாரி ஒரு ஜாலியான ஒரு படம் தாங்க இந்த நீக். ஸோ எனக்கு பிடிச்ச 5 விஷயங்கள் நீக் திரைப்படம் பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன். இத தாண்டி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் பிடிச்சிருந்தா படம் பார்த்துட்டு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.